ஹாய்டா. நம்ம இன்னைக்கு தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹெட்செட் மஸ்ட். ஓகேடா, லைட்டாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் நேம் மயன். நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. படிச்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. தென் டேங்க் சைட் பார்த்தா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்ஸு ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. தென் வாங்கடா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து ஆச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. மாடு 10 மணி ஆகுது, எந்திரிக்குதா பாரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அம்மா லீவ் தானம்மா, எனக்கு என்னம்மா ஒர்க் இருக்குது, 10 o'clock தானம்மா ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன், நீ போமா வெளியே அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அடி நாயே, இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பி புடவை கட்டி கீழே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் புடவை கட்டி ரெடி ஆகணுமா? நான் எதுக்கு புடவை கட்டி ரெடி ஆகணும்? என்னாலாம் அந்த கொய்ய ட்ரெஸ்ஸை போட்டுட்டுலாம் இருக்க முடியாது, போமா, எனக்கு தூக்கம் வருது, உனக்கு வேறு வேலையே இல்லை, ஃபங்க்ஷன்னா நீ போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஃபங்க்ஷன் தாண்டி, ஆனால் வேறு யாருக்கும் இல்லை, உனக்கு. உன்னை இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க, ஸோ மூடிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வர்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே எழுந்து வேகமாக உட்காந்துட்டு அம்மா அப்படின்றீங்க. என்ன அம்மா நொம்மா, 7 வயசு ஆகுது, உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு என்னாலாம் முடியாது. ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, ஃபோட்டோலேயே உன்னை பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சான், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் பொண்ணு பார்க்கவே வராங்க, இன்னும் 1 வீக்கில் மேரேஜ், புரிஞ்சுதா அப்படின்ட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டு மேரேஜா, ஐயோ மேரேஜ்லாம் ஆனால் அதுவும் நடக்கும்ல, அதெல்லாம் ஐயோ என்னால் முடியாது, தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி எதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏதோ இன்றைக்கே அவங்களுக்கு அதுன்ற மாதிரி. தென் கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட கசின்ஸ்லாம் ரூம்குள்ளே வராங்க. வந்தவங்க, அடியே நீ இன்னும் கிளம்பலையா? அத்தை நீ கிளம்பியிருப்ப, குளிச்சுட்டு வந்திருப்ப, உன்னை ரெடி பண்ணிகிட்ருக்க சொன்னாங்க, நீ என்னடானா இன்னும் குளிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. நீங்கள் யாரை கேட்டு மேரேஜில் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உங்கள் அம்மா பின்னாடிலேருந்து வந்து யாரை கேட்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாமா, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா கண்ணை உருட்டுன ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே எல்லாம் உங்கள் அப்பன் கொடுத்த செல்லம் கொடுத்துக்கு எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. நீங்களும் குளிச்சுட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு உங்கள் கசின்ஸ்லாம் அவங்கள அழகாக ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பிளான் போட்டுட்ருக்கீங்க. வரவங்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி எதுவும் தப்பாக நம்மளை பற்றி சொல்லிவிட்டு நம்ம அப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்கீங்க. தென் ஒரு கார் சவுண்டு கேட்குது. இந்த உங்கள் கசின்ஸ்லாம் மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டாங்களா, ஐயோ நான் அப்படி கேட்குது குச்சி போயிடவா அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப பயப்படுறீங்க. தென் உங்கள் அம்மா கொஞ்ச நேரத்தில் மேலே வந்து கீழே வா என்ன அப்படின்றாங்க. உங்கள் கசின்ஸ்லாம் ஓடி வந்து மாப்பிள்ளை செம்மையாக இருக்காண்டி, கொடுத்து வச்சவனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட வார்த்தை வேலை வருது, கல்யாணமே வேணான்னு சொல்லிகிட்ருக்கேன், அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, இவளுங்க ஒருத்தி எரியிற நிலப்பில் எண்ணெயை ஊற்றிட்டுருக்காளுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கசின்ஸை திட்டிட்டு அப்படியே பயந்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி உங்ககிட்ட வந்து ஒன்றும் இல்லை, என் மாப்பிள்ளை நல்ல பையன், உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான், நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே கீழே பொறுமையாக வரீங்க. தென் உங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரதை அவங்க பார்க்குறாரு. அவ்வளோதான் சார், ஆல்ரெடி உங்களை ஃபோட்டோ பார்த்துட்டு கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன்னு வீட்டில் நின்றுருப்பார். தென் இப்போது உங்களை நேரில் பார்த்ததும் இவ்வளோ தான்டா பொண்டாட்டி, 1 வீக் எதுக்கு, நாளைக்கே கூட கல்யாணம் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. அவர் ரொம்ப ரொமான்டிக் டைப் தான். ஓகே, தென் நீங்களும் அப்படியே வந்து அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. உங்கள் கசின்ஸ்லாம் இதெல்லாம் இதுக்கு சரிப்பட்டே வராதுடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திட்டி நின்றுட்டுருக்காங்க. தென் எல்லாமே பேசி முடிச்சாச்சு, இன்னும் 1 வீக்கில் மேரேஜின்ற மாதிரி பேசிட்டாங்க. நீங்கள் சடனாக நம்ம மாப்பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா ஐயோ சனி என்ன பண்ண காத்திருக்கோ அப்படின்ற மாதிரி உங்களை லுக்கு விடுறாங்க. தென் டேங்கும் கிடச்சிதுரா ஜாக்பாட்டுன்னு நானும் பொண்ணு கூட பேசணும் அப்படின்றாரு. அங்கே இருக்கவங்களா ஓகே நார்மல் தானே, இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படி தானே, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் நீங்கள் அப்படியே டேரஸ் போகிறீங்க. டேங்கும் வராரு. வந்துட்டு 2 பேரும் எதுவும் பேசலை. நீங்கள் திடீர்னு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க.
ஏதேதோ நினச்சிட்டு வந்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் அழுறீங்க. அவர் ஹே ஏற்றுக்கடி அழுறப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை என்னை பிடிக்கும்னு சொல்லி கீழே சொல்லிவிடுங்க, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? என்ன யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை எனக்கு லவ்லாம் கிடையாது, எனக்கு மேரேஜ்னால் பயம் அப்படின்றீங்க. மேரேஜ்னால் பயமா? ஒன்றுனா கடத்தி தான் போகிறாங்க, கல்யாணம் பண்ணி தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு பார்க்கணும், பேரண்ட்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிற, இதில் என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் பட் உங்களுக்கு அதெல்லாம் பயம் கிடையாது, உங்களுக்கு அதை நினச்சி தான் பயம். அதை எப்படி இவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மேரேஜ்னா பயம், வேண்டாங்க எனக்கு, நீங்கள் போய் சொல்லிவிடுங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியே கீழே போய் சொல்லிடுங்க அப்படி இப்படின்னு பழப்புறீங்க. இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கிளியராக சொல்லு, அது என்னன்னு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் அதுக்காக மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? கீழே எல்லாமே பேசி முடிச்சா சரி, நீ தான் நின்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேவாங்க டென்ஷன் ஆகிட்டு, என்ன ரீசன்னு ப்ராப்பராக சொல்லு, அப்போ தானே நான் ரிஜெக்ட் பண்ணுறதுனா கூட பண்ண முடியும். கீழே போய் இப்போ கல்யாணம் வேணான்னா என்னன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாரு. நீங்கள் எதுக்கு இப்போ ஹார்ஷாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் நான் ஹார்ஷாலாம் பேசலாமா, சொல்லு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தேவங்க பார்த்து மேரேஜ்னா உடனே எல்லாம் பேபி கேட்க மாட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தேவங்க சிரிப்பு வந்துருச்சு. ஏய் நீ அதுக்கு பயந்துட்டு தான் வேணான்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அதுக்கு பயந்துட்டு தான், பிகாஸ் அது வலிக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எதை வலிக்கும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எல்லாம் பேபி பிறக்கும் போது அந்த படத்துலலாம் காட்டுவாங்களே எப்படி அழுவாங்க, ரொம்ப சஃபர் பண்ணுவாங்கல்ல, எனக்கு அதெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்றீங்க. தேங்க அது சரி அது சொன்னியா அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் ஒன்றும் நினைக்கலாமா, நான் ஒன்றும் நினைக்கல. நான் நினச்சதை வந்து பண்ணியிருந்தேன், இந்நேரம் அழுது ஊரையே கூட்டியிருப்பேன், நல்ல வேலை அப்படின்ற மாதிரி அங்கே இன் பண்ணிட்டு நிற்கிறாரு. தென் அவர் உங்ககிட்ட, இங்கே பாரு, உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நமக்குள்ளே இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகும், சரியா? நீ எப்போ மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிறியோ அன்றைக்கி நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், அன்றைக்கி நம்ம பேபி பெற்றுக்கலாம், அது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, சாக்லேட் பாய் மாதிரி பேசுகிறாரு. பட் அந்த டைப்பே கிடையாது. பட் உங்ககிட்ட அப்படி நடிக்கிறாரு. ஏன்னா அவரோட சைடை உங்ககிட்ட காமிச்சா எங்கே நீங்கள் கல்யாணம் வேணாம்னு சொல்லி நிற்பீங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே நல்ல பையன் மாதிரி ரொம்ப இன்னோசன்ட் மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியா அப்போன்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகேவாடே அப்படின்றது. ஓகே தாங்க, பட் நீங்கள் அப்புறம் பேச்சு மாற்றக்கூடாது, இப்போ ஒன்று சொல்லிட்டு அப்படின்றீங்க. இல்லை இல்லை நான் பேச்சை மாற்ற மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்றாரு. ப்ராமிஸ் என் மேலே? உன் மேலே? இல்லை இல்லை உன் மேலே வேண்டாம், என் மேலே ப்ராமிஸ் அப்படின்றாரு. நீங்கள் என் மேலே பண்ண மாட்டிங்களா? இல்லை இல்லை நான் என் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன்ல, ப்ராமிஸ் அப்படின்றாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. தென் கீழே போயிட்டு 2 பேத்துக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. தென் 1 வீக்கும் அப்படியே தான் போகுது. அப்பப்போ கால் டெக்ஸ்ட் அந்த மாதிரி. தென் அவரோட ரொமான்டிக் சைடை ஒரு இடத்துல கூட காமிச்சிருக்க மாட்டார். பிகாஸ் நீங்கள் பார்த்து ஏதாவது அலப்பற பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. தென் இன்றைக்கி ஃபைனலாக மேரேஜ். நீங்களும் தேங்கும் அப்படி ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. தென் ஃபாதர் வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டாக கிஸ் த பிரைட் அப்படின்றாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க தேங் வந்து அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு. பட் இங்கே தான் டெஸ்ட்டே இருக்குது. தலைவர் அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார். அவர் டப்புன்னு உங்களை இழுத்து அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்படின்றீங்க. அப்போ தான் அவருக்கு ஹிட் ஆகிட்டு, ஐயோ இப்போ எல்லாத்தையும் காட்டினா அவ்வளோதான் இவன் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி நின்றுப்பார். உங்களுக்கு ஏதேதோ மனசில் ஓடுது. என்ன ஃபோனில் கிஸ் பண்ணுவான் பார்த்தா இத்தனை பேருக்கு முன்னாடி லிப்ஸில் கிஸ் பண்ணுறான்,
அன்னைக்கெல்லாம் அப்படி பேசினா நான் உன் ஃபோரில் தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ! என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கீங்க. தென் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும். தென் அவங்க அதை நோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து என்னடி ரொம்ப ஷை ஆகிறப்போல இதுக்கு இவ்வளோ ஷையானா அப்புறம் நைட்டெல்லாம் என்னடி பண்ணுவ நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அவங்க அப்படியே ஒயிட் ஐஸில் டயாங்க பார்த்து அட்ட பாவி அப்பெல்லாம் அப்படி நடித்தேன் இப்போ என்னடா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. அன்றைக்கெல்லாம் அம்பி மாதிரி பேசினான், இப்போ என்னடானா அண்ணியன் மாதிரி பேசுகிறான். ஐயோ வசமாக வந்து இவன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் போல், நான் இது என்ன ஆக போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. தென் நைட்டும் ஆகுது, உங்களை அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அந்த தமிழில் இருக்க பாருங்களா அந்த மாதிரி தான் ஒரு சாரீ. ஸோ அதை போட்டுட்டு உங்களை அழகாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கசின்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அப்படிடி இப்படிடி அப்படின்ட்டு நீங்கள் சும்மாலே பயந்துட்டுருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு இன்னும் பயப்படுறீங்க. விட்ட உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க போல், நான் போகல அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா வராங்க, வந்து பார்த்துட்டு அப்பா அழகாக இருக்கடி அப்படின்றாங்க. நீங்கள் அழகாக தான் இப்போ ரொம்ப முக்கியம், அவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. தென் அப்படியே உங்களை ரூமும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா இங்கே பாரு, மாப்பிள்ளை அப்படி இப்படி இருந்தாருன்னா ஐ மீன் உன் மேலே கை வச்சா தென் உன்னை ஹேக் பண்ணா நீங்கள் வந்து கத்திட்டு அழுது ஊரையெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணாலும் அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிறேன், அப்புறம் எதுக்கும்மா நான் உள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே முறைச்சிட்டு தருதில்ல, இதெல்லாம் பெற்றதுக்கு 4 பன்னிக்குட்டி வாங்கி மேய்ச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை முறைச்சிட்டு ஒன்றும் இல்லைடாம்மா, ஏன்னா வெளியில் நீங்கள் திட்டினா நீங்கள் இதுதான் சாக்குன்னு நீங்கள் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு உங்ககிட்ட இங்கே பாரு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி உள்ளே அமுச்சு விட்டுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பாரு நீங்கள் உள்ளே போகும்போது. நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூமில் இருக்கிற போல் அப்படின்னு அப்படியே போய் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. பாத் பண்ணிவிட்டு வெறும் டவலை மட்டும் வியர் பண்ணி வெளியில் வராரு. நீங்கள் தேங்க பார்த்ததும் என்ன இவன் இப்படி வரான் அப்படின்ற மாதிரி எழுந்து நின்றுக்கிறீங்க டப்புன்னு. அவங்கள அப்படியே ரொமான்டிக்காக ஒரு லுக் விடுறாரு மேலேருந்து கீழே. நீங்கள் அப்படியே உங்கள் சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இவன் இப்படி பார்க்குறான், ஐயோ பெருமாளே என்ன ஆக போதும் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. அவங்க அப்படியே ஒரு ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வராரு. கிட்ட வந்து அப்படியே அவங்க ஹேர்ஸ் கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு உடம்பெல்லாம் செலுத்துறது அப்படியே நீங்கள் அப்படியே எதுவுமே பேசல, சைலண்ட்டாக நிற்கிறீங்க. சும்மா வந்து சாரியில் குந்தவர்கடி அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் எதுவுமே பேசல, உங்களுக்கு பேச்சும் வரல, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அவங்கள டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அவங்க நெக்கிட்ட வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் வலிக்குது அப்படின்ட்டுங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கல, அவர் வாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு. தென் அப்படியே உங்களோட சாரீ ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இன்ஸ்கர்ட் தென் ப்ளவுஸோடு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஷையாக இருக்குன்னு சொல்லி ஹைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எதுக்கடி ஹைட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இருந்தது நான் பார்க்க போகிறது தானே அப்படின்றாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. இப்போது உங்கள் ப்ளவுஸ் தென் ஸ்கர்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவரோட டவலையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே உங்கள் கிட்ட வந்து ஐஸை ஓப்பன் பண்ணடி அப்படின்றாரு. நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ நீ ஓப்பன் பண்ணுறியா என்ன அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. தென் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ண உடனே அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படியே உங்கள் லிப்ஸ்லாம் பைட் பண்ணி இழுத்துட்ருக்காரு. அப்படின்ட்டுங்க அங்கேருந்து ஒரு இது இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு.
ஒரு ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. தென் அப்படியே பாட்டம் போயிட்டு உங்கள் லெக்ஸ் எல்லாம் ஒயடாக வச்சுட்டு டக்குன்னு இன்செர்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் சரியாயிடும் சரியா அப்படின்னு அப்படி உங்களுக்கு அந்த பெயின் தெரியக்கூடாதுன்னு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, உங்களை கொஞ்சம் காம் பண்ணிக்கணும் அப்படின்றனால. தென் இப்படி தான்டா உங்களுக்கு இந்த நைட் ரொம்ப ஹாட் அண்ட் மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறீங்க. பட் அதுக்கு முன்னாடி டைம் வேக்கப்பாக இருப்பார். பட் நீங்கள் எழுந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி சைலண்டாக படுத்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் எழுந்துட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தேங்க பார்த்துட்டு ஃப்ராடு அன்றைக்கி பெரிய உத்தம மாதிரி பேசினான் என்னை பொண்ணு பார்க்க வரும்போது. ஆனால் பண்ணுறதுலாம் நைட்டு என்ன பண்ணிவிட்டு தூங்குறத பாரு 4:20 அப்படின்றீங்க. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் ஆகலான்னு எழுந்து போவீங்க. டக்குன்னு தேங்க உங்களை எடுத்து பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுவார். என்ன சொன்னால் 4:20 நான் அப்படின்றாரு. நீங்கள் ஆமாம் இப்போ கூட பாரு தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இப்போ வந்து தூங்கலை, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்க நான் பேசுகிறதெல்லாம், அப்போ அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்றீங்க. அப்படியா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வருவார். நீங்கள் அப்படியே அவர் தள்ளி விட்டுட்டு போடா 4:20 அப்படின்னு குடுக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அவரும் அப்படியே சிரிச்சுட்டு உட்கார்றாரு. ஓகேடா, ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்திருந்தா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்யூ ஆல்.